சிம்மம் எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசி. குறிப்பாக சிம்ம ராசியுடைய ஜாதகத்தில் 4ஆம் வீடு என்பது ரொம்ப முக்கியமானது. அது சுகஸ்தானம்னு சொல்லுவோம். ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஏன் நம்ம இந்த வீட்டை பற்றி பேசுகிறோம்? 4ஆம் வீட்டில் கிரகங்கள் இருந்தால் என்ன நடக்கும்? அதே மாதிரி உங்கள் சுகபோகங்களை தீர்மானிக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன? தவிர சிம்ம ராசிக்கு அபூர்வ கிரக சேர்க்கைகள் என்ன? இப்போ ஒரு 4ஆம் வீடு என்பது வீடு, வாகனம், சொத்து தவிர ஆரோக்கியம் இதெல்லாம் குறிக்கும். இதில் எல்லாமே வந்துடுது பாருங்க. கிட்டத்தட்ட 4ஆம் வீடு என்ன ஆகுது? கேந்திரஸ்தானம், வீடு, வாகனம், சொத்து, ஆரோக்கியம், முக்கியமான அத்தனை விஷயமும் இதில் வந்துடுது. சிம்மத்துக்கு ஏன் இந்த சுகஸ்தானம், ஆரோக்கிய ஸ்தானத்தை பற்றி அதிகமாக வலியுறுத்தி பேசுகிறோம்? சிம்மத்துக்கு, சிம்மராசியில் பிறந்த அத்துணை பேருக்கும் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருக்கின்றன. ஆரோக்கியத்தில் சிம்மத்திற்கு ஏன் குறைபாடுகள்? நிறைய குறைபாடுகள் ஆரோக்கியத்தில் சிம்மத்திற்கு இருக்கு. ஏன்? தன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றி மட்டுமல்ல, எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு ராசி. குறிப்பாக ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத ஒரு ராசி. அதனால சிம்மத்துக்கு ஆரோக்கியத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்கு.